ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் ₹1060 இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் கம்பெனி ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப். 1958 ஸ்டார்ட் பண்ணி இந்த கம்பெனி. தே ஆர் இன்டு டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரிங். இவங்களோட 59% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வந்து நாவல்சிஸ். ஸோ இவங்க வந்து மேஜராக வந்து ஃப்ளாட் ரோல்டு அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. லைக் கேன்ஸ், ஆட்டோமேட்டிவ்ஸ், ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ். அண்ட் இவங்களோட 23% ஆஃப் ஷேர் வந்து காப்பர். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது. அண்ட் இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து அலுமினியம். 18% ஆஃப் மார்க்கெட் ஷேர். இந்த அலுமினியம் வந்து லார்ஜஸ்ட் அலுமினியம் கம்பெனி பை ரெவன்யூஸ் அண்ட் ரேங்க்ஸ் அமங் த குளோபல் டாப் 5 அலுமினியம் ப்ரொடியூசர்ஸ் பேஸ்ட் ஆன் ஷிப்மெண்ட்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ், ஸோ அதுலேருந்து வர கெமிக்கல்ஸ் லைக் கால்சினைடு அலுமினா, அலுமினியம் சல்ஃபேட், ஜியோலைட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி இன் இந்தியா இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஷேர். ஸோ மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் 2,38,116 crores மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி அரௌண்ட் 1060 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 1179 வரைக்கும் போயிருக்கு. லோயஸ்ட் லெவல் வந்து 687. இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங் வந்து பெட்டர் பொசிஷனில் இருக்குது, 11.4. இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்குது. பட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்துருந்துச்சு. இருந்த போதும் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு லோ ட்ரெண்ட் ஆச்சு. தென் அகைன் இட் இஸ் நவ் கோயிங் இன் அப் ட்ரெண்ட். பட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். அவங்களோட பியர்ஸ் ஹிண்டால்கோ மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்குது. வேதாந்தா, நேஷனல் அலுமினியம், இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸும் பெட்டராக இருக்குது. வேதாந்தாவும் சரி, நேஷனல் அலுமினியமும் சரி. பட் இவங்களோட ஆர்ஓசி பார்க்கலாம். ஆர்ஓசி வந்து ஈவன் நேஷனல் அலுமினியம் இன்னும் பெட்டராக இருக்குது, 39.51. ஹிண்டால்கோ வந்து 13.21. கமிங் டு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், லாஸ்ட் 3 இயர்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ் வந்து 53,000 2023 பண்ண கம்பெனி இப்போ வந்து அப்படியே 78,133 கோடி இருக்காங்க. இந்த குவார்ட்டர் வந்து 84,000 கோடி, கிட்டத்தட்ட 85,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு 7 கோடி ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 2 கோடி ஜாஸ்தியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ 14,000 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதர் இன்கமில் வந்து ஒரு 1,236 கோடி மைனஸில் காமிச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்க்கணும், 2,299 கோடி எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், டிசம்பர் 2025 பாருங்கள், 66,521 கோடி சேல்ஸ் பண்ண இந்த கம்பெனி. அதுக்கு அடுத்த வருஷம், அடுத்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட 12,000 கோடி பண்ணியிருக்காங்க. தென் இப்போ வந்து ஒரு 6,000 கோடி. ஸோ ட்ரெண்டு பாருங்கள், மார்ச்சில் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு. இப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸு ஈவன் அந்த டிசம்பர் 25ல் விட 26ல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதனுடைய அதர் இன்கம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3,146 கோடி வந்து அதர் இன்கமில் லாஸ் காமிச்சிருக்காங்க. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பாருங்கள், 2,829 கோடி, 3,400. இங்கே வந்து பார்த்தோம்னா ஜூன் மாதம் 9,393 கோடி. ஸோ நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 7,013 கோடி பண்ணியிருக்காங்க. 2,500 கோடி, 2,600 கோடி பண்ண கம்பெனி இப்போ 7,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் 117%, -22% இருந்த இயர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து இப்போ 117% ஆயிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துடலாம். 2017, 9 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 கோடி சேல்ஸ் பண்ணுற இப்போ கம்பெனி இப்போ 2,78,000 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.25% வளர்ச்சி. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் இந்த கடந்த ஒரு 9 வருஷத்தில். ஓகே, அல்டிமேட்டாக உங்களோட நெட் ப்ராஃபிட் பார்க்குறப்ப மார்ச்சில் இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 13,391 crores. அசட்ஸ் வந்து 141 லட்சம் கோடி இருந்தது, கிட்டத்தட்ட 344 லட்சம் கோடி ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் க்ரோ. கேஷ் ஃப்ளோஸில் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து குறைஞ்சிருக்கு, 48% ஆயிருக்கு. ஸோ இது வந்து எதனால் அப்படிங்கிறது நம்ம டெஃபினட்டாக அதை செக் பண்ணணும். பிகாஸ் கேஷ் ஃப்ளோ வந்து 100% would be பெட்டர். இப்போ 48% ஆயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரோட ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் வந்து 13%, 10% மேலே இருக்குது. ஒரு நல்ல ஆர்ஓசி பர்சன்டேஜ் இருக்குது. நவ் கமிங் டு த பாயிண்ட், இப்போ ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒன் டேயில் வந்து ஒரே நாள் கிட்டத்தட்ட 3.25% பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் தான் அது நடந்திருக்கும். ஒரு 2.25 வந்து ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 3 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர் வந்து மார்ச்சில் ஒரு 27% வந்திருந்தால் கூட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த குவார்ட்டர் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு ரிசல்ட், 7,000 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த 7,000 கோடிக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இது இந்த பாயிண்ட் அச்சீவ் பண்ணுறோம், 1,146ங்கிறது இமீடியட்டாக அச்சீவ் ஆகிடும். ஸோ 1 இயர் சைக்கிள் போனோம்னா பீக் எவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னா, ஜூன் மாதம் 1,146 ஆயிருக்கு. பிகாஸ் இந்த மே மாதம் ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் லாஸ்ட் இயரோட ரிசல்ட் பிரதிபலிப்பு. 66,521 கோடி பண்ண கம்பெனி திடீர்னு ஒரு 78,000 கோடி சேல்ஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்டாக் வந்து பீக்கில் போகுமா? கண்டிப்பாக போகும். ஸோ அதனால தான் அந்த பீக்கில் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் லெவல்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்லி புல்லிஷில் இருக்குது. டெலிவரிஸ் நல்லா எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் லைக் 45-50. பிகாஸ் இப்போ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஒன்லி ரீசன் அவங்களோட சேல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. 170% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதனால் கம்மிங் மண்டே மார்க்கெட் வந்து இதில் நல்லா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும். பட் இது வந்து
இந்த ட்ரெண்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ த ரிசல்ட்ஸ் ஆர் ட்ரெமெண்டஸ்லி குட். இந்த ரிசல்ட்ஸ் பெட்டராக வந்ததுக்கு மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனுடைய சேல்ஸ் தான் அதனுடைய மேஜர் ரீசன். தென் அப்நார்மல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆஃப் மெட்டல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால் இதனுடைய ரிசல்ட்ஸும் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று இதில் மேஜராக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஜூன் 2025 போன வருஷம் பாருங்கள், ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 33% வந்து ஷேர் வச்சுருந்தாங்க. இப்போது ஒரு வருஷத்தில் வந்து அது அப்படியே 37% ஆயிருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து கம்மிங் 1 வீக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது ஒரு நல்ல ஒரு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தென் யூ டேக் அ டிசிஷன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக தான் இந்த ரிவ்யூ. ஒரு ஸ்டாக்கை பிளைண்டாக நம்பாமல் அந்த ஸ்டாக் எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.